இன்றைய தலைமுறையினருக்கு முதல் கல்வியாக யோகா தேவைப்படுகிறது என யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி தெரிவித்துள்ளார். சத்குரு சீரோ பிக்ஷுவின் 28ஆம் ஆண்டு குருபூஜை விழாவை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் மஹாலில் யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி தலைமையில் இலவச சிறப்பு யோகா முத்திரை பயிற்சி முகாம் நடைபெற்றது. முன்னதாக நலமாக வாழ வளமான யோகா எனும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூலை ராஜா எதிராஜுலு வெளியிட ஸ்ரீ ராமுஜி பெற்றுக்கொண்டார். பின்னர் 2026ஆம் ஆண்டு மலரை ராஜா எதிராஜுலு வெளியிட விசாலம் காபி பார் உரிமையாளர் அசோகன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு டைரியை ராஜா ஸ்ரீ வெளியிட கருணாமூர்த்தி பெற்றுக்கொண்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பி கிருஷ்ணன் பாலாஜி, இன்றைய காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்திற்கு முனிவர் பதஞ்சலி யோக கலையை நமக்கு அருளியுள்ளதாக கூறினார். மேலும் இன்றைய தலைமுறையினருக்கு முதல் கல்வியாக யோகா தேவைப்படுகிறது என கூறிய அவர், பள்ளி மாணவ மாணவிகளும் யோகா கலையை முதன்மையாக கொண்டு செயல்பட்டால் நல்ல எண்ணம், நல்ல செயல் போன்று உடல் நலத்தையும் மன நலத்தையும் ஆரோக்கியமாக செயல்படுத்த முடியும் என தெரிவித்தார். ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்பு காப்பு. சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய 28ஆம் ஆண்டு குருபூஜையை முன்னிட்டு இன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் எஸ்பிபி மஹாலில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சிறப்பான இலவச யோக பயிற்சி முகாம் நடைபெற்றது. இன்று காலை கோச்சடையிலே சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய திருக்கரங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட தியான ஆலயத்தில் பக்தி பஜனை, அன்னதானம், யோக பயிற்சிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி முக்கியமான ஒன்று. இந்த உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உள்ளமைதி, ஆத்மானந்தம், இந்த மூன்றுமே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நாம் அடைய முடியும். இந்த கலைகளை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய பரிபூரண அனுகிரகத்தினால் எளிமைப்படுத்தி எனது 38 வருட யோகா அனுபவங்களை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப முத்திரைகள், மூச்சு பயிற்சி, யோகாசனம், தியான பயிற்சி, நாடி சுத்தி, உணவு முறை, இதனை அழகாக கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு மனிதனும் இன்றைய காலகட்டத்தில் இந்த யோக பயிற்சிகளை முதல் கல்வியாக பயின்றுகிடணும். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கலைகளை பயிலணும். அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இவைதான் நமது சமுதாயத்துக்கு இன்றைக்கு அடிப்படையான ஒரு அவசியமான ஒன்று.